வணக்கம். பெருமையுள்ள பெரியவர்களே, பெரும் மதிப்புள்ள டைமர்களே, 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 யாகம், 32 அறம், 60 கலைக்காணும், 96 அர்த்தம் கற்றுந்து இச்சிங்கார கலைஞர் நிர்வாகம் வந்திருக்கும் எதுவுமே தாய் பெற்றவர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால லிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வெளியிட்டு இம்மண்ணை பொன்னாக்கி வரும் மாபெரும் வசதிய பெருமக்கள் அனைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரி ஐயவர்களுக்கும் மின்சாரம் வழங்கிக் கொண்டிருக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் நான் தெலுங்காபிசை மன்னர்கள் வழங்கி கோட்டை பெருமாள் பணிவரும் வணக்கம் வணக்கம் வந்தனம் பல. அங்காத ஈஸ்வரி அகிலாண்டவனை விரமாட நாயகி கண்ணிருந்த நாயகி அம்மனை வணங்கிவிட்டு என் கதைக்கு செல்கின்றேன். மேல் மருபத்தூர் ஆதி பராசத்தில் மலர்மரம் பாடிடுவோம், காலமெல்லாம் நம்மை காத்திருந்தால் அவன் போர் நிலை நாடிடுவோம். மேல் மருபத்தூர் ஆதி பராசத்தில் மலர்மரம் பாடிடுவோம், காலமெல்லாம் நம்மை காத்திருந்தால் அவன் போர் நிலை நாடிடுவோம்.
அன்பில் வடிவாயானவள்ளியே ஆதிபராசக்தி அன்பில் வடிவாயானவள்ளியே ஆதிபராசக்தி அன்பிகை மாறி அருளை தருவாய் ஆதிபராசக்தி அன்பிகை மாறி அருளை தருவாய் ஆதிபராசக்தி தெலுங்கு பிரச்சனையிலே சிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த மகமாயி சின்னகர பெரியகற்பு நாடகத்திலே முக்கிய கதாபாத்திரம் இந்த கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கரப்பைக்கும் எப்படி 7 குழந்தைகள் பிறந்தது, அந்த 7 குழந்தைகள் எதனால் 7 தெய்வங்களாக 7 ஊர் அனுமதித்தார்கள். அப்படி அனுமதித்து ஒரே உருவாக மாறி பெரியகற்பு சின்னகரப்புடன் துணை கொண்டு அந்த மைசாசுரன் என்ற தீய சக்தி எப்படி அழிப்பார், எப்படி தெய்வமாக இருந்தார்கள் என்ற கதைதான் மூல காரணம். இந்த கோட்டை பெருமாள் கவர்னர் இந்த வரலாறு என்ன, நாட்டின் மன்னனாக இருந்து 50 வயசு 60 வயசு இருந்தும் புத்திரமிகம் இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றான், 7 குழந்தை எப்படி பிறந்தது என்ற விவரம் இதோ பின்னால் வருகிறது. இப்பொழுது என்னுடைய கதை சுருக்கத்தை எடுத்து வைக்கின்றேன். நான் சிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது கல்விக்குள் சென்று கல்வி கையாள முறையாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் கவனமாக கற்றுக் தந்தேன். அது மட்டுமல்லாமல் அரசுக்குரிய அனைத்து பொறுப்பை கற்றுக் கொடுத்தார்கள். நான் கவனமாக கற்றுக் தந்தேன். எனக்கு வாலிப வயது வந்தது. வாலிப வயது வந்தவுடனே கோட்டை கருப்பாய் என்ற என்பதை நாங்கள் எனக்கு மனமடித்து வைத்தார்கள். மனமடித்த நாள் முதல் மக்கள் அதாவது இல்லவே நல்லவர் கருதி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். அந்த நேரத்தில் என் தந்தையாருக்கு வயதாக இருந்த காரணத்தினால் அன்று முதல் இந்த தெலுங்காபுரி சேவைக்கு மன்னனாக மணிமொழி எடுத்து வைத்தார்கள். மணிமொழி எடுத்த நாள் முதல் மக்கள் நிலைமை தன்னில கருதி சீரும் சிறப்புமாக கண்ணன் கருத்துமாக நல்லாட்சி வந்து வருகின்றேன். நாட்டு மக்களுக்கு ஒரு உரை என்றால் அது எனக்கு ஏற்பட்டதாக எண்ணி மிக கவனமுடன் ஆட்சி வந்து வருகின்றேன். அன்னாடும் நாம் கேட்கும் திட்டங்கள் நாட்டுக்கு சென்றடைந்து அதனால் பயனடைந்து சுகமாக சந்தோஷம் வாழ்கின்றனரா என்று ஆராய்ந்து பார்த்து வருவது என்னுடைய அருமை மந்திரி வணக்கம் என்று நகரசல் சிந்தை பார்த்து வருகின்ற மந்திரியார் என்ன வரவில்லை. மந்திரி வரை எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அந்த முருகப்பெருமனை வணங்கிவிட்டு என் மந்திரி அழைத்து தேச விவசாயம் நடத்த வேண்டும்.
நாட்டு மக்கள் என்ன பேசினார்கள் என்று ஆராய வேண்டும். அதனாலே முருகப்பெருமான் முருகன் எனக்கும் இடம் உண்டு அது மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அது மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடமுண்டு அது மணக்கும் முருகன் தேத்தையவாதி அலங்கோலம் அருள் நெஞ்சில் இலக்கது நிகழாலம் தேத்தையவாதி அலங்கோலம் அருள் நெஞ்சில் வாசல் நிகழாலம் தேத்தையவாதி அலங்கோலம் அருள் நெஞ்சில் இலக்கது நிகழாலம் அருகாவில் அடையாதுடனோடும் இனி கந்தன் தருவார் எதிர்காலம் கந்தன் தருவார் எதிர்காலம் எனக்கும் இடமுண்டு அது பணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமுண்டு ஆடும் மயிலே என் தேரி அதில் அழகிய கோவை என் உள்ளம் ஆடும் மயிலே அதில் அழகிய கோவை என் உள்ளம் ஆடும் மயிலே என் தேரி அதில் அழகிய கோவை என் உள்ளம் உள்ள எல்லும் தோகையினால் வந்தன் உறவு கொண்டே ராசையினால் உறவு கொண்டே ராசையினால் எனக்கும் இடமுண்டு அருள் வணக்கம் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமுண்டு அழகா யார் இங்கே மந்திரியாரே மகாராஜ் பல்லாண்டு கால மந்திரி பெரிய மந்திரியாரே எதற்காக அழைக்கிறேன் என்றால் எதற்காக அன்றாடம் நகரத்தை சுற்றி பார்த்து வருவதற்குரிய வழக்கம் அல்லவா மந்திரியாரே ஊர்ல புரியல அப்படி சொல்லுங்க ஏனென்றால் அன்றாடம் ஊரில் சென்று நாட்டுகள் என்ன பேசுகிறார்கள் ஏது பேசுகிறார்கள் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து வருவதற்குரிய வழக்கம் அவையினால் இன்று நகரத்தை சுற்றி பார்த்து வந்திருக்கின்றீர்கள் தேச விசாரணை நடத்தப்பட ஆவலாக கற்றிருக்கிறீர்கள் மகாராஜா தாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தகுந்த பதில் உரைக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வந்து கேட்கவே சந்தோஷமா இருக்கிறது அண்ணா என்ன கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறீர்களே சந்தோஷம் அதிகாரி மற்ற மந்திரிகள் மாதிரி என்ன மந்திரி மகாராஜாவுக்கு மகாராஜாவுக்கு மரியாதை அப்படி சொல்லுங்க பரவாயில்லை கேட்கலாமா அகரமது கேட்கலாம் ஆதிபர்கள் உதற்றி உலகை இணைபடியும் அங்கெங்கு நலனும் எங்கும் பிரகாசமாயும் ஆனந்த ரூப வல்லலாயும் ஆகமம் புராணம் இதிகாசம் என்ற வேத நூல்களின் அடிப்படையும் சங்கம் காட்டு மண்டலை உடைத்து அந்த பூமணிகள் நெடுங்க நெற்றிக்கண்ணில் திருவண்ணாமலை மலை சோழயம் பெருமலை கிருஷ்ணாலயம் சொல்ற 30 மாலைகளிலும் துர்க்கை பிராரி மாரி காளி கந்தந்த நாயகியம் என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆலயங்கள் எல்லாம் 6 வேளை பூஜைகளும் முப்பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறதா அது அதில் ஏதாவது குறைபாடு உள்ளதா மகாராஜா நமது நாட்டில் தேவாலயம் பெருமாலயம் கிருஷ்ணாலயம் என்று சொல்லப்பட்ட காளி மாரி துர்க்கை பிடாரி கந்தந்த நாயகியம் என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆலயங்களோடும் 6 கால பூஜையும் 3 கால நைவேத்தியங்களும் நல்லபடியாக நடந்து வருகிறது அது எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா கேட்க தெரிவிக்க 6 கால பூஜைகள் 30 சிறப்பாக நடைபெறுகிறது எவ்வித குறைவில்லை
சொல்லியிருக்கிறீர்கள். உண்மைதான். ஆலயம் தொழுதல் சாதனம் சொல்லியிருக்காங்க. ஆமா மகாராஜா. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அதிகாரம் சொல்லுது. ஆமா குழந்தையா இருந்தாலே நம்மளுக்கு அது எப்படி விளக்கம்? இல்ல குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணோம்னா எதுக்கு? மனைவினா ஏன்னா பொட்டாட்டி வந்து ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, குழந்தையால குத்தி கொண்டாந்து சோறாக்கி போட்டு நம்ம சூப்பர் ஆமா என்ன சூப்பர் இருக்குது ஆப்பர் இருக்குது. ஏன்னா சூப்பர் அப்படின்னா பொண்டாட்டி மட்டும் நல்லா இருந்தா சூப்பர், ஆப்பர் அப்படின்னா குழந்தையாலும் நல்லா இருந்துச்சுன்னா அது ஆப்பர். சீக்கிரம் வந்து உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா மகாராஜா தெரியாது இதுல சகஜம் இருக்கிறது. அதாவது கோவில் உள்ள ஊர்ல குடியிருக்கணும், கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா கோவில் உள்ள ஊர்ல குடியிருந்தாங்க வச்சிருக்க அன்றாடு வருடம் ஒரு முறை 2 வருடம் ஒரு முறை திருவிழா நடத்துவாங்க. அப்படி எல்லாம் மாமன் மச்சானுக்கும் மங்காளி எல்லாம் மனக்கஷ்டம் ஏற்பட்டு இருக்கும். இந்த திருவிழாவை முன்னிட்டு எல்லாருமே சரி வருஷத்துக்கு சாமி கும்பிடுறோம், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், போனது போகட்டு வந்தது வரட்டும், இனிமேல ஒரு ஒற்றுமையை சாமியை கும்பிடுவோம் அப்படி சொல்லி குடும்பமாக நின்று தெய்வ வழிபாட்டு செல்வார்கள். அப்படி தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஒற்றுமை நிலைப்படும். ஆனா கோவில் இல்லாதவங்களை புரியுதான் வச்சுங்க வருஷம் போற பகையாக இருப்பாங்க. என் பேரை முன்னாடி போடல, என் பேரை பின்னாடி போட்டாங்க, இல்ல பத்திரிகை இது வெறும் பெருசு இல்ல. அப்படி எல்லாரும் நினைச்சா இல்லாதவங்க முன்னாடியே போட முடியாது. இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசி எந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்கு பொருள் பத்தல, அவ்வளவுதான். இருந்தாலும் பரவாயில்லை. மேலும் சில கேள்விகள். 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு தண்ணி பந்தல் வைத்துக்கொண்டு அதெல்லாம் மொண்டி முடம் பொன் பொடு செவிடு சப்பானி என்ற ஏழை மக்கள் எல்லாம் உணவருந்து செல்கிறார்களா? அது அதில் ஏதாவது மகாராஜா நமது நாட்டில் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து அங்கு வரும் கூன் கிருடு செவிடு சப்பானி போட்டேன் ஏழை மக்கள் தினசரி அன்னமளித்து வருகிறார்கள். அந்த தண்ணீர் பந்தல் தான் ஒரு சிக்கல். தண்ணீர் பந்தலா? அப்படி சிக்கல் என்றால் உடனே நமது ஆர்வ கிணறுகளை அமைத்து சிக்கலை கொடுக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி 10 மணிக்கு திறந்தாங்க, அதுக்கப்புறம் 12 மணிக்கு திறந்தாங்க. இப்ப எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க, எத்தனை மணிக்கு மூடுறாங்க தெரியாது. ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் மகாராஜா. அது மட்டும் தண்ணீர் சப்ளை செய்ய வேண்டியதானே? அது மட்டும் இல்ல மகாராஜா, நைட்டு 10 மணிக்கு மேல போய் கேட்டோம்னா 100 ரூபா இந்த கோட்டு இப்ப 350 ரூபா வரைக்கும் தெரியாது. அப்படின்னா என்ன கோட்டு அப்படி என்ன? நான் குடி தண்ணீரை சொல்லிக்கிறேன். இது குடிக்கிற தண்ணியே, அது குடிக்கிறது. ஆனா இது வந்து உடலுக்கு நன்மை. இது நன்மைதான். அப்புறம் இந்த குடிச்சாச்சா பொண்டாட்டி தாலி எல்லாம் அறுக்க முடியும். அதாவது அது பேர் என்ன? அது வந்து சரக்கு. வழக்கில் சொல்றது மது. மது. அது மதுன்னு ஏன் பேர் வந்துச்சு? மதுன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் நீங்க தான் ஊர்ல போறீங்க. ஆமா. நானும் நகை சுத்தி பார்த்து சுத்தி வந்துருக்கீங்கல்ல. ஆமா. அது எப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன வழக்கம்? அது ஏன் அந்த வழக்கம்? தெரியும் நடிக்கிறீங்க பேச ஆமா வந்துட்டாரு. வேறு சில கேள்விகள் என்ன? ஆமா தண்ணி பத்தி சிக்கல். ஆமா அது தீர்த்து விடலாம், இன்னொரு நாளைக்கு. அப்படியே மீண்டும் சில கேள்விகள். எப்படி என்றால் அதாவது மாதம் மதியம் வருடம் ஒரு பெய்து நீதிவாதி அரசத்துடைய மன்னர் கொண்ட மலை, வேதங்கள் ஒரு வேதங்கள் கொண்ட மலை, தற்போதைய தவிர இந்த பெண்கள் கொண்ட மலை சொல்ற மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரி. பொன்மாரி என்றால் அங்கமலையில மதுரையாரு சித்திரை மாதத்தில் பொன்னேறு கட்டுவதற்கு பெய்யக்கூடிய மலைக்கு தான் பொன்மலை என்று சொல்லப்படுவது. சித்திரை மாதத்தில் மழை விழுந்து விட்டால் அந்த வருடம் முழுவதும் சுபிட்சமாக மழை பொழியும் என்பது முன்னோர்கள் சொல்லிவிட்ட வாக்கு. ஆகையினால் மாதம் மும்மாரியும் வருடம் ஒருவர் பெய்து நாட்டு மக்கள் வெள்ளாமைகளை சிறைப்பூட்ட விளைகிறதா அல்ல அதில் ஏதாவது குறைபாடுகள்? மகாராஜா நமது நாட்டில் மாதம் ஒன்று மாறியும் வருடம் ஒரு பொன்மாரி பெய்து நாட்டு மக்களிட வெள்ளாமல் செல்வமாக வளர்ந்து வருகிறது. அதிலும் இந்த குறையில்லை மகாராஜா. மகிழ்ச்சி கேட்க சந்தோஷம் இருக்கிறது. கேள்விகள் அதாவது நான் கேட்கிற கேள்விகளுடன் தனித்தரவுல மகிழ்ச்சி இருக்கும் விதமாக பதிலை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த கோட்டை பெருமாள் மன்னரை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவ்வளவு கத்திருக்கின்றேன். மகாராஜா தாங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். இல்லை என்று ஒருவருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவர். அப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். உண்மை பத்தரண்டு வர்றவர்களுக்கும் கூட்டி கொடுப்பவர். இல்ல மகாராஜா, சப்பளம் பொருள்கள் அதிகப்படுத்திக் கொண்டு மகாராஜா. அது மட்டும் இல்ல மகாராஜா, தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று தான் அனைவரும்
எனக்கு பிறகு நாட்டை ஆளுக்கு வாரிசு என்று நாட்டுக்குள்ள பேசுகிறது தெரிவிக்கிறீர்கள். உண்மை தெரியுமா? என்ன செய்வேன்? கல்லை கண்டாலும் கடவுளை என்று விரும்பி வருகின்றேன். செல்லாத ஆலயங்களை வணங்காத தெய்வம் இல்லை. இருந்தாலும் புத்தகம் இல்லாமல் இருக்கிறது. எனக்கோ 60 வயதாகின்றது. என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கோ 55 வயதாகின்றது. இருந்தாலும் திருமணம் முடிந்து 40 வருடங்கள் ஆகின்றது. 40 வருடங்களாக புத்திரபக்கம் இல்லாமல் பந்தபத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நாட்டு மக்கள் முன்னோட்ட பின்னே பிள்ளைகளா பெருமை மக்கள் எல்லாம் மாபாவை நேசிக்கிறார்கள் பேசுகிறார்கள். என்னுடைய சோகத்தை தாங்க நாட்டு மக்கள் தெரிய வேண்டும் அல்லவா? குழந்தைக்கும் இல்லாதவர்கள் மனசு எப்படி பாடுபடும், நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்று எடுத்துக்காட்டாக சில பாடல்கள். கூறுங்கள் மகாராஜா, கூறுங்கள். இல்ல 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 பாத்துட்டே இருக்கலாம். பிள்ளையில்லா பாவி என்று பிள்ளையில்லா சென்று வந்தோம். இருந்தாலும் புத்தகம் இல்லை. ஆனால் மாட மாளிகையில் பார்க்கும் பொழுது நமது நாட்டு மக்களை குழந்தைகள் சார சாரையாக பள்ளிக்கூடத்தில் சென்று கொள்ளும் பொழுது பார்த்தால் என் மனை எவ்வாறு இயங்குது தெரியுமா? 5 ரூபாய் செப்பு கூட ஏ மாயவாரே அரசாங்கவில்லை. இப்படி ஆளாஞ்சரிச்சு அக்கி வச்சாலும் புத்தஞ்சரிச்சு பொங்கி வச்ச சாதத்தை கூட காக்கை கூட இருக்க மாட்டேங்குது ஐயா. ஆனாலும் ஏடுவதற்கும் படிப்பதற்கும் புத்தகம் எதிரிகளை நம்ப வேண்டியதில்லை, பகையாளிகளை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் இப்படி இந்த வாழ்க்கை எதிரிகளையும் பகையாளிகள் பங்காளி நம்பியுடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆனாலும் இங்க இருக்க நாட்டு மக்களை எவ்வளவோ சுற்றுலா சேர்த்து வந்திருப்பார்கள்.
ஆனால் எனக்கு நிச்சயமாக புத்தகம் கிடைக்கும் என்ற சந்தோஷம் எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறது தெரியுமா? மந்தையோரோ மாங்கா மாறோ ஏ மத்தியே மண்ணிரல்ல வில்லே இல்லே என்னுடைய நிலைமையை பத்தி நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதே போல என்ன முன்னாடி பின்னாடி பிடித்து ஆடுறாங்க. மந்திரியாரே, நான் இந்த பக்கம் திரும்பி வந்தாலும் பின்னாடி என்ன நடக்குது எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் இல்ல, இதான் சொன்னேன். முன்னே விட்டு பின்னே பிள்ளைலாம் பெரும்பாலும் மக்கள்லாம் மாபையில் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் காதில் உள்ளப்படும் சொன்னேன். ஆனா நீ பிள்ளை பழக்கம் இல்லாம எனக்கெல்லாம் அதே வருது. மார்ச்லமே போட்டு சொல்லி இந்த மாதிரி ஆடுறாங்க. ஆமா இல்ல இது சந்தேகம் மந்திரியாருக்கு ஆண் குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. என்ன யாருக்கு 3 பேர் இருக்கிறாங்க. சரி அந்த சந்தோஷத்துல மன்னருக்கு குழந்தை இல்லாம போயிட்டா நம்ம பிள்ளை அரசாழ்வானே அதுதானே. மந்திரியாரே, எவ்வளவு சோகமா படிச்சுட்டு என் கொடுமையை நினைச்சு மக்களுக்கு புரியணுமே சொல்லி படிச்சு புரியிட்டு இருக்கேன். நீ பின்னாடி இருந்து ஆடினார்ல அந்த பாருங்க இருக்கட்டும் மந்திரியாரே. இருந்தாலும் இப்படி ஒரு வருடம் நான் அலுவலகம் கொண்டிருந்தேன். ஆமா, அப்ப நாங்கள் இடத்துல என்ன தெரிஞ்சு தெரியுமா? மன்னா எதற்காக இப்படி அன்றாடம் அலுவலகம் கொண்டே இருக்கின்றீர்கள்? எத்தனையோ ஆலயம் சென்று வழிபாடு பலனில்லை. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வம் ஒன்று இருக்கிறது. குலதெய்வம் குலதெய்வம் ஒன்று இருக்கு, இஷ்டப்பட்ட தெய்வம் இருக்குது. குலதெய்வம் என்பது நமது குலத்தை காக்கக்கூடிய வழி வழியாக வாழையடி வாழையாக முன்னோர்கள் முதல் தொன்றுற்று வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். இஷ்டப்பட்ட தெய்வம் என்பது நாம் விரும்பி சென்று வணங்கக்கூடிய தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வம். அப்படின்னாலே குலதெய்வத்திற்காக விரதம் இருக்க வேண்டும். எத்தனை அரசு வழிபாடு நடத்த பலனில்லை. இருந்தாலும் எல்லாருமே புத்தகங்கள் இருக்கணும். புத்தகங்கள் இல்லாமல் இருந்தால் நான் சொல்வது போல செய்ய வேண்டும். செய்தால் அடுத்த வருடம் நிச்சயமாக புத்திரவகை கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் காலையில் நாடகம் முடிஞ்ச பின்னாடி என்னை வந்து பாருங்க, என் நம்பரை வாங்கிக்கோங்க. நாடகம் என்கிட்ட கொடுக்க வேண்டாம். என்ன வந்துருக்காரு? ஆமா, எனக்கு குழந்தை பக்கத்தை கொடுக்குற கலைக்க வைக்கிற ஒரு கடமையாக உண்மையிலேயே கடமையாக செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை பக்கம் இல்லாதவங்க யாரும் இருந்தாலும் காலையில வந்து என்னை பாருங்க. அதுக்கு சில யோசனை சொல்லுவேன், சில மருந்து. அதாவது மாதவிடாய் காலம், அதாவது 7 நாள் கழிச்சு, அதாவது 5 நாள் 3 நாள்ல தலைக்கு ஊற்றிடுவாங்க. தலைக்கு ஊற்ற பின்னாடி வீட்டுக்கு சுத்தமான பின்னாடி வெறும் வயிற்று அந்த மருந்தை குடிக்கணும். 3 மாசம் தொடர்ந்து குடித்தால் 4வது மாசம் 5வது மாசம் நிச்சயமாக புத்திர வைக்க அறிகுறி தெரியும். இது இப்ப 2 மாசம் குடிச்சாங்க, இப்ப 2 மாசம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நாடக கலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடும்பத்தை கலக்க வைக்கின்ற நல்ல எண்ணத்திலும் ஒரு வேலையாக சொல்லிட்டு தான் இருக்கு. சில பேர் அதை பயன்படுத்தி சந்தோஷமா குடும்பம் தலைஞ்சிருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க காலையில் இருந்து பாருங்க. குழந்தைகள் 40 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். 40 நாட்கள் அபிஷேக அலங்காரம் செய்து அலங்கார பூஜை செய்து புத்திர
புத்திர காமாட்சி யாகம் என்று செய்தால் நிச்சயமாக புத்தகம் கிடைக்கும் என்று அவர்கள் தெரிவித்தீர்கள். அதற்கு இன்று தினம் என் மனைவி கோட்டை நிறைமாத கர்ப்பமாக இருக்கின்றார். அந்த பணம் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது வழிபல் அனுபவிக்கும் அவர்களாக கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியவில்லை. பார்த்து வாருங்கள். நம்ம மகாராணிக்கு பிரசவ வலி வந்து விட்டது. பிரசவ வலி வந்து விட்டதா? ஆமா மகாராஜா. அப்படி என்றால் நீ போயிட்டு வா. நீ உனக்கு ஒண்ணு சுட்டிக்கிட்டு நிக்குது. நீ போயிட்டு வா. உனக்கு சுகப்பிரசவம். கண்ணுக்கு போய் அவுத்து நீ அப்படியே உட்கார்ந்து கல்லடம் சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி நான் திருப்பணம் செய்ய வேண்டும். நீ உடனே நேர ஓட்டமாக ஓடி ஆமா வேகமாக சென்று நேர கிளம்பிட்டு போங்க. கிளம்பிட்டு போறதுக்கும் புலகேசி உள்ள போறது என்று சம்பந்தம். என் வயசு இருக்கிறதுக்கு கிளவி வயசுக்கு நான் கிளவிக்கிட்ட போன கிளவி செத்து போயிருப்பாங்க. மந்திரியாரே நீ தவறாக புரிந்து கொண்டீர்கள். கிளவிகள் ஆகிட்டு போச்சுல்ல மந்திரியாரே மத்து வச்சிருக்கிறவா கைலாசியான கிளவி மத்து வச்சு அந்த மத்து வச்சு கிளவியிடம் சென்று கையோடு அழைத்து பிரசவம் பார்க்க வேண்டும். பிரசவம் பார்க்கறதுக்கு சரி நான் அருமை செல்கின்றேன். சரியா மகாராஜா? ஏதாவது உடனே அழைக்க வேண்டும். அப்படியா சென்று வரட்டுமா? அப்படியா மகாராஜா? இருங்க வரேன் மகாராஜா சொல்லிட்டு போயிருக்கிறார். மகாராணிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதனால கிளவிய கூட்டி கொண்டாந்து விடுறான். சிரிச்சுட்டா பிரசவம் பார்க்கணும். அதனால பாட்டியை கூப்பிடும். பாட்டி வா 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 பாட்டி. ஆமா வா பாட்டியை கொண்டு இத்தனை உட்காந்து பாட்டி குளிர் காய்ச்சல் நான் தான் மந்திரி வந்திருக்கிறேன். யாருக்கு மந்திரிக்கிறேன்? யாருக்கும் மந்திரிக்கல. பேராட்டி யாருக்காட்டி எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. கண்ணு தெரியாம காது கேட்காம வாக்காத இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். அட வாயில பந்து விழுந்து ஓச்சிட பேராண்டி. பந்து போனா சொல்லுவோம் சொல்லுவாங்க, வாயில வெளிக்கு வர மாட்டேங்குதுல. அந்த வாயில வராது, குண்டியில தான் வரும். அட பேராண்டி அதுல வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. ஆமா சரி சரி. யாரு எதுக்கு வார்த்திருக்கிற? கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு காவலாளி. காவலாளியா? காவலாளி. காவலாளியா அப்படின்னா மந்திரி. மந்திரினா அமைச்சர். பிச்சரா இல்ல காராபூந்தி. ஏழுபட்ட போய் நீ தான் சொல்றது, எனக்கு அது கேட்க மாட்டேங்குது. நான் சொன்ன நீ ஒன்று சாண்டியா குடிச்சு தூய குடி. அதை போய் போய் சொல்லிட்டு நானும் காது கேட்காம கண்ணு தெரியாம உட்காந்து இருக்கிறேன். பாட்டுக்கு வந்து மிச்சரும் போட்டு யாவப்பட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல நான் வந்து கோட்டை பெருமாளோட அரண்மனைக்கு அமைச்சர். அமைச்சரா? அட சூப்பு கொண்டு போயலாடா. என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கிறது. அந்த பேராண்டி உன்னை சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு கிங்கினி மங்கினி மொட்டு குண்டியா எடுத்துருக்கு இல்ல? அது சின்ன பையன் இல்ல, அப்ப இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே சோம்ப குண்டியே. நீ அந்த அமைச்சரா? ஆமா ஆமா. என்ன விஷம்? இல்ல நல்லா அவங்க வச்சாங்க. அட என்னடா பேராண்டி என்ன விஷயம்? ஏன்டா இருக்கிறேன்? எக்கோ வச்சு விட்டுருக்காங்க. சரி சரி. நம்ம மகாராணி இருக்காங்கல்ல? மகாராணியா? நேற்று தானே பார்த்து வந்து மங்களகரமா மஞ்சள் பூசி செத்துருக்க பொட்டு வச்சு மல்லிகை பூ வச்சிருந்தாலே செத்து போயிட்டானா? செத்து போனால அதுக்கு நேரம் நல்லாதான் இருக்குது. சரி. மகாராணிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஏடுபட்ட பையன் அப்படி சொல்லி தொலைய வேண்டியதாண்டா. வாயில என்னடா வச்சிருக்கிறேன்? கொலக்கட்டை வச்சிருக்கிறேன். இது முதலையே சொல்ல வேண்டியதானே? பிரசனை வாங்கிட்டாங்க, பிரசனை வராங்கன்னு. பிரசனை வாங்கிட்டாங்கல்ல?
பெலசர் வாங்கல. ஆ. ஐயோ இந்த கிழமைக்கு என்ன அது பிள்ளை பக்கிற வழி வந்துருச்சு. ஓ ஓ, என்னது பிள்ளை பக்கிற பிள்ளைத்தாச்சி. ஓ, அப்படி சொல்றாரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பொள்ளாச்சிக்கு போயிருக்காங்களா? பொள்ளாச்சிக்கு போயிருக்காங்களா? தேங்காய் உடைக்க போயிருக்காங்க. ஐயோ இது பொள்ளாச்சிக்கு போகல. ஆ. இப்ப இது நான் என்னத்த சொல்லுவேன், பேருகால வழி வந்துருச்சு. ஓ, இடுப்பு வலியா? இடுப்பு வலிதே. அப்படி சொல்லி இடுப்பு வலினா நான் சொல்ற மாதிரி செய்யி. என்ன குப்பரைக்கு போட்டு ஏறி மிதிங்க. குப்பரையை போட்டு ஏறிட்டு மிதிக்கமா? ஐயோ இது அந்த வழி இல்ல. அது நான் என்னத்த சொல்லுவேன், வகுத்த வழி வந்துருச்சு. அப்படி சொல்லி வகுத்த வலியா? அதுக்கு நான் சொல்றேன் வந்து அந்த மல்லாக்க போட்டு சரி உலக்கைய போட்டு உருட்டு. மல்லாக்க போட்டு உலக்காய் போட்டு விட்டாங்க. ஐயோ அது செத்து போயிரு. அது இல்லைன்னா ஓமத்தொட்ட விடுறா. இல்ல இப்போ காலையில 5:30 மணிக்கு மேலதான் வரும். என்ன ஏன் மூத்திரம் ஷோ வாயில நல்லா வந்துடும். என்ன? சாப்பிட்டு தொப்பில கொண்டு நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்புறம் என்ன ஓமத்திராயமடா. மாமத்தராயமா? இதெல்லாம் அதெல்லாம் குடிச்சாலும் நிக்கிற வழி இல்ல. சரி, இது பேருகள வழி வந்துருச்சு. ஓ பேருகளை வழியா? மாசம் இருந்தாரா? மாசம் மாத்தாத்தே அந்த வழி வரும். சரி சரி. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீதான் பேருகள மக்கள் கைராசியானாலும் உனக்கு தெரிஞ்சு போச்சாடா? சொன்னாங்க. ஆனா நான் என் கைனால கை நாட இல்ல கையாட. அதைத்தாண்டா சொல்லுது. என் கையால எத்தனை பேருக்கு வருஷம் பார்த்துக்க தெரியுமா? யாரா இருக்கு அந்த ஐயவத்தில் இருந்தாரே அரிசி திண்ணி. அரிச்சு தின்னு பிறகு தின்னு அது அரிச்சந்திரன். அவன் கொண்டாட்டி சந்திரமதி இல்ல பொத்துல மீது அது சந்திரமதி. ஆமாடா, சந்திரமதிக்கு அரிசி திண்ணிக்கு பிறந்தாலே ஒரு பையன். என்ன பேரு கூட நோடிதாசன். நோடிதாசன் இல்ல, அது நோயிதாசன். அதை வாங்கி வெளிக்கு வர மாட்டேங்குது. அது வாயில வர அந்த குண்டியில தான் வரும். பல்லு போச்சுடா பேராண்டி. அதனால சொல்லு பிறந்து போயிடும். அவங்களுக்கு நீதான் பரிசுல பாத்தியாங்க. அதனாலதான் அந்த பாம்பு கடிச்சு செத்தே ஓடும். இருந்தாலும் கடைசி நாட்டை ஆண்டாக இல்லையா? அது மட்டும்தான் அந்த நல்ல தேங்காய் இருந்தா இல்ல கொப்பரை தேங்காய் இருக்குது. ஐயோ ஐயோ அது நல்ல தங்கால். தங்கச்சி அவ்வளவு பரிசம் பார்த்தா நான் இந்த 7 உள்ளே அதனாலதான் அவன் கேணியில ஒன்றை போட்டு அது வந்து செத்தே ஓடும். இருந்தாலும் கடைசியில 3 நாளைக்கு உயிரோட வந்து திருப்பி தெய்வமா கண்டாங்களா இல்லையா? நல்ல தேங்காய் கதை ஊரெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. நடந்துருக்கு. அது மட்டுமா அப்படியே உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் என்ன சாகலன்னு பாக்குறியா? அது விடப்பட்ட அப்படி சொன்னதுல பேராண்டி உன்னை எப்படி வச்சிருக்க தெரியுமா? எப்படி நீ தப்பா நினைக்காது. உன்னை பிள்ளைக்கு பிள்ளையா வச்சிருக்கிறேன். ஆமா பிள்ளைக்கு பிறந்தவனுக்கு பிறந்தவனா வச்சிருக்கிறேன். ஆமா தகப்பனுக்கு தகப்பனா வச்சிருக்கிறேன். ஆமா புருஷனுக்கு புருஷனா வச்சிருக்கிறேன். ஆமா புருஷனுக்கு புருஷனாவா? அது வேணாம். ஏன்டா புருஷன் வேண்டாம் பேராண்டி? போய் கவுந்தெடுத்து படிச்சால் அதாவது கவுந்தெடுத்து படிச்சாலும் படிக்காதவனா படுத்தது பல்லு போச்சுடா பேராண்டி. கவுந்தெடுத்து படுத்தாலும் கனவுல நீதான வாரு. கவுந்தடிச்சு படுத்தாலும் கனவுல நான் வரேன். எதுக்கு? ஆனா இது இருக்கு பாரு எந்த தண்டி எனக்கு அது மேல எது மீசை மீசையா? சரி சரி அது மேல எனக்கு ஓக்கமா இருக்குது. அது நோக்கம். அதைத்தாங்க பல்லு போச்சுடா கோச்சு. சரி 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 சரி. ஆமா அருவாமணிக்கு வரணுமா? ஆமா அருவாமனைக்கு வராத. அருவாமனைக்கு வந்தா குண்டில அறுத்து விடணும். நான் உட்காந்து இருக்குது அது அரமனைக்கு. ஏன்? சரி 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 சரி. எந்திரிக்க முடியல. அப்படியே கைய வந்து பைய பிடிச்சு தூக்கி விடுவா. இது வேறையா? எந்திரிக்க முடியல. மொத்த மாறுலையும் அடிச்சு போடு. உங்க தாத்தா கூட இப்படி பிடிச்சு தூக்கு. என்ன உங்க தாத்தா கூட இப்படி பிடிச்சு தூக்குது. எது கைய அப்படி வேணா பைய பிடிச்சு தூக்குது. கொட்டி போச்சு. பைய பிடிச்சனா? எந்த பையன்? நான் சுருக்கு பைய வச்சிருந்தேன். சுருக்கு பையன்? உங்க தாத்தா யாருங்க அத்தனை வாங்கி கொடுத்தாரு. ஆமா கருப்பட்டி புகழ வாங்கி வச்சிருந்து கையின்னு சொல்லி பைய பிடிச்சிருக்கு போய் கொட்டி போச்சு. சரி 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 சரி
சரி பேராண்டி ஓய் நான் இனிமேல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரணும். சரி சரி அதனால நான் உங்கள்கிட்ட கேட்பேன், வாங்கி தருவியா? சரி கேளு வாங்கிட்டாரு. உங்க தாத்தகிட்ட கேட்டு அவரு வாங்கி தரமே போய் சேர்த்துட்டார். அப்படியா? சரி கேளு, நான் மகளை உன்னைய இப்படியே வச்சிருக்கிற உன்னைய வச்சிருக்கிறதுனால என்னை வச்சிருக்கிறியா? அட அப்படி பேரா. சொல்லிட்டு போ. காலையில சொல்லுவாங்க இந்த ஒரு கிளம்பி வச்சிருக்கேன் போறா போறா அப்படின்னு. பேராண்டி ஓய் இருந்தாலும் நீ முகராசிக்காரன்டா பேராண்டி. அதனால இந்த ரொம்ப ஆசையா இருக்குது. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளை பார்த்து எனக்கு ஆசையா இருக்குது. அவங்கெல்லாம் போடுறாங்கள ஒரு பாடி, அது மாதிரி எனக்கு ஒரு பாடி ஒன்று வாங்கிட்டு வாடா. பாடியா? அதை நீ முன்ன பாடியில போற வயசுல உனக்கெல்லாம் பாடியா கேட்குது? ஏன்னா நான் போடக்கூடாதா? உனக்கெல்லாம் பாடியெல்லாம் பத்தாது. இந்த மாங்காய் ஊருங்கிற வலைய பிடிக்கிட்டாரு. ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வா. அப்புறம் சட்டி ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. சட்டியா? இன்னமும் உனக்கு அந்த பழக்கம் இருக்குது? ஐயோ அது இல்லடா, எனக்கு வெக்க சே அது இல்ல, மண்சட்டி. மஞ்சட்டியா? சரி நேற்று கூட நீ வந்து தண்ணி கேட்டு இல்ல? ஆமா நான் தண்ணி மோந்து கொடுத்தேன். நீ வாங்கி முடக்கன்னு குடிச்சு இல்ல? முடக்குன்னு சொல்லாத, வேற மாதிரி தெரியுது. ஏன் இல்ல அது முடக்குன்னு வேற மாதிரி மூத்திரம் குடிச்ச மாதிரி அதை சொல்லாத. இது அது இந்த சட்டி கட்டு உடஞ்சி போச்சு. அந்த சட்டியோட அருமை பெருமை தெரியுமா? அதுக்குமா? அந்த சட்டியில தான் நானும் உங்க தாத்தன்னு வயசான காலத்துல நடக்க முடியாம இருக்கிறப்போ அதுல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போய்கிட்டு அதுலதான் ஒண்ணுக்கு ரெண்டு போய்கிட்டு இருந்தியா? ரெண்டு வச்சிருக்கேன். அந்த சட்டில தான் நான் வாங்கி தண்ணி குடிச்சேனா? கவலைப்படாதடா பேராண்டி. ஏன்டா வாங்கிட்டு எடுக்கிற? அதை நினைச்சு பார்த்தல எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. கவலைப்படாத, நீ வெளியே காமிக்காத. நாங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேட்டை செட்டில தான் நீ தண்ணி மோந்து குடிச்சேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. அதுதான் மைக்கு போட்டு ராஜாப்பட்டி மக்களுக்கு போற சொல்லிட்டியே. சரி போகட்டும். அரவணைக்கு போகணுமா? ஆமா அரவணைக்கு வா போவோம். சரி மகாராணிய பாக்குறேன். பாரு பாரு மகாராணி கௌரவ பெருசாத்தான் இருக்குது. பாரு பாரு நான் பாக்குறேன். பாரு பாரு. ஐயோ பேராண்டி ஓய் பாரு பாரு நல்லா பாரு. மகன் நீ பாக்குறேன்டா. பாரு நல்லா பாரு பாரு. ஐயோ பாட்டிங்கம்மா அழியுங்கம்மா. ஐயோ பாட்டி, ஐயோ அம்மா, அப்பா, பாட்டி, வயிறு வலிக்குது, ஐயோ அம்மா. பேராண்டி ஓய் ஐயோ மகாராணி என்னடா இந்த முக்குறா? அவன் முக்க பார்த்து எனக்கு பயமா இருக்குது. நீ பக்கத்துல வந்து எப்படி பாக்குறாங்க? உனக்கு பயமா இருக்குதா? வாடா எனக்கு பயமா இருக்கு. என்னடா பேராண்டி பாட்டி ஓடி போயிட்டு என்ன உப்பரிச்சு கிடக்குது? ஆனா ஏன்டா கேக்குற? நீ வந்து நீ முகராசிக்காரன் அப்பவே சொன்னேன்ல. நீ எந்த நேரம் வந்து உள்ள தலைய நீட்டலையோ மகாராணிக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு. தண்ணி குழம்புடா, பனிக்கூடமே சொல்லுவா. மகாராணி பாக்குறேன். ஐயோ பாட்டி, வயிறு வலிக்குது, ஐயோ ஐயோ அம்மா, பேராண்டி ஓய் மகாராணி முக்குனாளா? முக்குனாங்க முக்குனாளா? முக்குனாங்க முக்கும்போது முக்கும்போது கத்துனா, கத்துனாங்க கத்தும்போது கத்தும்போது முக்குனா, முக்குனாங்க முக்குனாளா? எனக்கு முட்டை முக்குனது முக்காது உனக்கு தான் எனக்கு எப்படி தெரியும்? முக்குனா முக்குனாங்க முக்குன முக்குன முக்குல ஒரே பிரசவத்துல 4 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. 4 பொம்பளை பிள்ளை. உனக்கு தான் கண்ணே தெரியாத எப்படி பொம்பளை பிள்ளை முடிச்சேன்? ஆனா அதை கேட்கறியாடா? கண்ணு தெரியாம இருந்தாலும் கைராசிக்காரன்னு உடனே மாதிரி கூட்டிட்டு போயிடுவாங்களா? நான் குழந்தைய பிறந்த உடனே மடியில வச்சுட்டு மேல வந்து தடவி பார்ப்பேன். காக்கி சிட்டி மாதிரி இருந்தா பொம்பளை பிள்ளை, மிளகா பிச்சாட்டு தட்டுப்பட்ட ஆம்பளை பையன்.
சத்தியம் கண்டு தெரியாத அவருக்கு என்ன பண்ணுறது? தலையை பார்த்து சொல்லிடுது. சத்தியமா உன்ட விளக்கத்தை கேட்கவே மாட்டேன். மகாராஜன் சொல்லி மகாராஜாவோட சொல்லுங்க. மகாராஜா மந்திரியாடா. மகாராஜா 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 சந்தோஷமான விஷயம். என்ன இப்ப? நம்ம மகாராணிக்கு மகாராணிக்கு ஒரே பிரச்சனை இல்ல. ஒரே பிரச்சனை 4 பெண் குழந்தை. என்ன மந்திரி? சந்தோஷமான விஷயம் தானே. எதுக்கு நீ தலையில வச்சிருக்கீங்க? குடி சொல்லுங்க. நலமாக இருக்கிறார்கள். நல்லா இருக்கா? 4 பொம்பளை பெண் குழந்தைகள். ஆமா. விரைவா பிள்ளையில இந்த கோட்டை பெருமளுக்கு ஒரே பரிசு 40 வருடங்களை பரிசு ஒரே 4 பெண்களை கொடுத்து விட்டார் இறைவன். ஏன்னா உயிரோடு கொண்டு சொன்னீங்கல்ல, முன்பெல்லாம் இறந்த பிறக்கும் அல்லது பிறந்தவுடன் இறந்து விடும். ஒண்ணு செத்து பிறகு இல்லனா பிறந்து சாவு. இல்ல பிறந்து சாவு இல்லனா செத்து பிறகு. ஒண்ணு செத்து பிறகு டேய் ரெண்டு ஒண்ணுதான்டா. இல்லனா தான் ஆப்பாயில் மாதிரி கொத்துக்கிட்டு ஊத்திடும். அது நடந்திருக்கு. ஏன்னா மந்திரியாரு ஏன்னா சூழ்நிலை அப்படி. அது வந்து சூழ்நிலை. ஆமா. அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதை பின்பற்றாதவர்களுக்கு அது நடக்கும். முந்தையெல்லாம் அப்படி இல்லை. ஆமா. வேலைக்கு போவாங்க. இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா செம்ப தூக்காத. ஆமா. சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு. அதனால முடிஞ்ச மட்டும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ரத்தம் ஊறும். மாதுளம்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. என்ன? ஆமா. கீரை வகைகள் சாப்பிடுங்க, சத்து கூடும். பெண்கள் வந்து ஒவ்வொரு பிரசவமும் ஒரு மறுபிறவி. மந்திரியாரே, என்ன இதெல்லாம் பேசிட்டே நினைக்கிறீங்களா? நல்ல விஷயத்தை சொல்லணும்னா மக்கள் ஏத்துக்குவாங்க. சந்தோஷம். மீண்டும் யாரும் சத்தம் கேட்கிறது பார்த்து வருகிறேன். பார்த்து வரீங்க. என்னமா ஐயா சத்தம்? பேசிட்டு இருக்கீங்க. மகாராஜா மறுபடியும் சத்தம் கேட்கிறதா? சரி, நான் தான் செய்கிறேன். அப்படியா? பாட்டி மறுக்க சமத்து வருதாங்க. பேரண்டி ஓய் மகாராணிக்கு மறுபடியும் பிரசவம் வந்துட்டு வலுது குறைஞ்ச மாதிரி இல்ல. குறைஞ்ச மாதிரி வீட்டிலே இருக்குது. பாக்குறேன். பாரு பையன். ஐயோ பாட்டி வயிறு வலிக்குது. அடியே கைட்டு முட்டை இட்டடி முடிக்கிறது. பேரண்டி ஓய் நான் வீட்டுக்கு போறேன். அவன் என்ன கேள்விப்பட்டு ஆமா உனக்கு ஆடி வந்தா 16. ஆமா. இந்த பேச்சை கட்டி நான் உசுரோடு இருக்கிறேன்னா இல்ல நீ வந்து முட்டையை தூக்கி விட்டு சாங்கு. இதுக்காக பார்க்கிறேன். என்னது? இல்ல ஒரு முகத்துக்காக. சரி பார் ஐயோ பாட்டி என்னால முக்க முடியலையா பாட்டி. பேரண்டி ஓய் மகாராணி முக்க முடியலையா? சரி நான் முக்கட்டா? மகாராணி முக்குனா பிள்ளை வரும், நீ முக்குனா பிய்ய என்ன வரும். அழுத்தத்துக்கிட்ட கும்பராசன் நீ இருக்கிற. நான் அந்த வேலை சூப்பர் பேராண்டி. கவலைப்படாதா, கொலை நல்லா பேட்ட மாட்டேன். கெட்டியாத பேரவே அள்ளி போட்டுருவோம். நீ கெட்டியா தூக்கிக்கிறீங்க. ஐயோ பாட்டி வயிறு வலிக்குது. ஐயோ அம்மா அப்பா. கண்ணந்தனி மகாராணி மறுபடியும் முக்குல சரி 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுடா. மறுபடியும் 3. இதெல்லாம் பிள்ளைய பக்கத்தால வேப்பம்பழத்தை போட்டுக்கிட்டு பிதுக்குதான். எல்லாம் கேட்கறது ராசாப்பட்டியில வேப்பம்பழத்தை பிரிக்கப்பட்ட மாதிரி பிரிக்க போட்டு இருக்கிறான். வாட்டுக்குள்ள ஆடு புடுக்க விடணும் ஓட்டுக்கிட்டே 7 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. மகாராஜா மகாராஜிட்ட சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு வா, கொஞ்சம் நசுக்குறேன். உண்மைதானே இருக்குது. ஆனா இல்லடா பேராண்டி, நீ சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா கோழி குஞ்சு தெரியுது, அடிச்சு ஊத்துற வாங்கி முடி. கோழி குஞ்சை வச்சு அடிச்சு வச்சிருக்க. சரி அதிகமா வாங்கி குடிக்கணும். சளி குடிஞ்சிருப்படா. சரி நாளைக்கு ராத்திரி எல்லாம் தூங்கின பின்னாடி 11 மணி வேலை வா, வீட்டை பக்கம் சாவடிக்குது வெளிய. சாவடிக்கிறியா? சாவடிக்கல தலை வச்சு படுக்க மாட்டேன். இல்லடா பேராண்டி, சாவு ஒண்ணு கட்டி சாவடிச்சது இல்ல, அது கொத்த வருதுடா. சரி மகனத்துல சொல்லிடுறேன். சொல்லு மகாராஜா
குழந்தை பெற்றிருக்கிறார்கள். ஆமாம். மிகுந்த சந்தோஷம். நாட்டு மக்கள் என்ன பேசினார்கள்? என்ன பேச்சு? பிள்ளையெல்லாம் பெருமை மக்கள் மாபாவை என்று உன்னை போல ஆட்டமாடி இருக்கிறார்கள். ஆமாம். ஆமாவா? ஆமாம். பாருங்க. ஆமாடி ஒத்துக்கிட்டீங்களா? அப்படி வேணும்னா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆடுனா சொன்னீங்க. ஆமா, எனக்கு பிறந்ததுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கு. மனசு மனசு. ஏன்னா மகாராஜா குழந்தை இல்லையே, மனது ஆடுகிறது. அப்படி சொல்லுங்கள். ஆமாம். சரி, இருந்தாலும் நாட்டு மக்கள் குழந்தை பந்தோஷம் நடுவில் தெரியப்படுத்தக் கூடாது. ஆமாம். ஏனென்றால் 7 குழந்தை பிறந்தீங்க. இந்த குழந்தையை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. இந்த குழந்தை பார்த்தா எப்படி இருக்கிறது? இந்த குழந்தைய பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுங்க. இந்த குழந்தைய பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இந்த குழந்தைய பார்த்தா மந்திரி மாதிரி இருக்குது. மந்திரி மாதிரி இல்ல, மூக்கு மூலியமா அறிவு சேர்ந்து. மகாராஜா கூட அறிவில்லாதவங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்படி சொல்லுங்கள். ஏன்னா மதிப்பு மந்திரி. ஆமா, மகாராஜா. செங்கோல் படிப்பது மன்னர்கள் வருணன் வைப்பது மந்திரிக்கால அதை போல ஆமா. இப்படி வந்து வர்ணிப்பார்கள். அது மட்டுமா? இந்த வந்தவங்க பார்க்கற சும்மா போவாங்களா? என்னென்னமோ பேசுவாங்க. இருந்தாலும் கடல் முடியாகிட்டு இருக்குது இல்ல? ஆகையினால ஆமா, வெளியே வந்து நின்றுச்சு. கிண்டிக்கிட்டு இருந்தா முடியாது. ஆமா, பேச இருக்கலாம். ஆகையினால 7 குழந்தைகளுக்கும் யாருக்கு தெரியாத மகன்மகம் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கலாம்? எம்பேரா மண்டபம் 8 சுத்துக்கள் கோட்டை, பாம்பேரான மண்டபம் 10 சுத்துக்கள் கோட்டை அமைத்து நந்தவனம் அமைத்து அதிலே ஆடி அந்த நந்தவனம் எப்படி அமைக்கணும் தெரியுமா? எப்படி அமைக்கணும் மட்டும். ஆகையினால நந்தவன 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 வடக்கடலே நந்தவன மகன் நந்தவன தனித்தனியாக அழைக்க முடியாது. ஒரே பெயராக, ஒரு நல்ல பெயராக, தெய்வீக பெயராக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. நல்ல தெய்வீக பெயர் அப்படின்னா மகாராஜா தாங்கள் ஆளக்கூடிய நாட்டின் பெயர் தெலுங்காபுரி. தாங்களோட பெயர் கோட்டை பெருமாள். தாங்கள் மனைவியோட பெயர் கோட்டை கருப்பாய். ஆகையினாலே தெலுங்காயி என்று இருந்தாலும் இன்று ஒரு நாள் சிறப்பு அனுமதி. குழந்தைகளை கொஞ்சம் நன்னளவு பெயர் சுற்றுலாவை முன்னிட்டு சோபாவனம் வருவதற்கு அனுமதிக்கின்றேன். அனுமதி வந்திருக்கிறீங்க. ஒரு நாள் மட்டும் சிறப்பு அனுமதி. அதனால இந்த குழந்தை பற்றி நாட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. நீதி தெரிந்தால் என்ன நடந்து தெரியுமா? தங்களுடைய சிரசை வெட்டி தங்களுடைய கருத்திலே கொடுத்து தங்களுடைய கண்ணாலேயே கண்ணால திறக்க செய்வேன். ஒரே ஒரு அப்புறம் எல்லாம் 2 நிமிஷம் இல்ல ஒண்ணு அப்புறம் என்ன? சரி, குழந்தைகளை மகனை பார்த்துக் கொள்ள வேண்டும். சென்று வரட்டுமா? அப்படியே ஆ
நீ இசை நாடகம் தன்னை படைத்தாயம்மா இதை பாடி வருகின்ற என்னை படைத்தாய் இது